அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரவல் கொடுத்து உதவுதல். அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இருந்த ஒரு ஆடையை மற்றவர்களுக்கு இரவலாக கொடுத்து உதவி செய்து வந்தார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் புகாரியில் 2628 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தான் உபயோகிப்பதற்காக வேண்டி பிறர் பொருளை தற்காலிகமாக பெற்று திருப்பி தருவதற்கு பெயர்தான் இரவல் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. இரவல் வாங்கிய பொருள்களுக்கு இரவல் வாங்கியவர்தான் பொறுப்பேற்க வேண்டும். எனவே அதை அவர் திருப்பி கொடுத்தாக வேண்டும். பொருள் அப்படியே இருந்தால் அதை ஒப்படைக்க வேண்டும். பொருள் அழிந்து போயிருந்தால் அதன் கிரயத்தை கொடுக்க வேண்டும். இதுதான் மார்க்க சட்டம். சரிவர கையாள தெரியாத பொருட்களையும் விலை மதிப்புமிக்க பொருட்களையும் இரவல் வாங்குவதும் அதை பயன்படுத்த ஆசைப்படுவதும் ஒரு நற்செயலாக கருதப்பட மாட்டாது. இரவல் வாங்கினால் வாங்கியபடியே திருப்பி தருவதற்குண்டான வசதி வாய்ப்புகள் தனக்கு இருக்க வேண்டும். நம்மிடம் உள்ளதை பிறர் இரவல் கேட்டு வந்தால் அதை கொடுத்து உதவ வேண்டும் என்கின்ற மனோபாவம் இருக்க வேண்டும். அன்றைய அரபியர்களிடம் பால் தேவைப்படுவதற்காக வேண்டி யார் பால் தேவைப்படுபவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பால் கறந்து கொள்வதற்காக குறிப்பிட்ட காலத்திற்கு ஆடு அல்லது ஒட்டகத்தை இரவலாக வழங்கும் பழக்கம் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பாலுக்காக இரவல் வழங்கப்பட்ட அதிக பால் தருகின்ற ஒட்டகம்தான் அன்பளிப்பில் சிறந்ததாகும். அதிக பால் தரும் ஆடும் அன்பளிப்பில் சிறந்ததாகும். அது காலையில் ஒரு பாத்திரம் நிறைய பால் தருகிறது, மாலையில் ஒரு பாத்திரம் நிறைய பால் தருகிறது என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் புகாரியில் 2629 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 40 நல்ல காரியங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றை அதன் நன்மையை நாடியும் அதற்கென வாக்களிக்கப்பட்டுள்ள சொர்க்கத்தை உண்மை என நம்பியும் ஒருவர் கடைபிடித்து நடப்பாராயின் அதன் காரணத்தால் அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் புகுத்தியே தீருவான். அவற்றில் மிக உயர்ந்தது பெட்டை வெள்ளாட்டை பாலுக்காக இரவல் தருவதாகும். இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் புகாரியில் 2631 என்ற எண்ணிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி இதை தெளிவுபடுத்தி காட்டுகிறது. பொதுவாக இரவல் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் எப்படி ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வழிமுறையை இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே யாராவது ஒருவர் ஒரு பொருளையோ அல்லது பயன் தரக்கூடிய பால் தரக்கூடிய ஒரு பிராணியையோ நம்மிடம் இரவல் கேட்டு வந்தால், நம்மிடத்தில் இருந்தால் அவர்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி அதை கொடுத்து உதவினால் நமக்கு நிரப்பமான நன்மைகள் கிடைக்கும் என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இரவல் கொடுக்கக்கூடியவர்களாகவும் பெற்றுக்கொண்ட இரவலை அதை முறையே ஒப்படைக்கக்கூடியவர்களாகவும்
அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.